இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் மாவை சேனாதிராசா இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை. கட்சியின் தலைமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். சிவமோகன் வெளிநடப்பு செய்தார். தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை. அதை நான் நேரடியாக பதிவு செய்துட்டு இன்றைக்கு வெளிநடப்பு செய்துள்ளேன். வழக்குகளை பின்வாங்குவதாக சுமந்திரன் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். அவரால் சாட்டப்பட்டவர்களான் வழக்கு போட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு சாட்சி. எனவே அவர் அந்த ஆக்களை பின்வாங்கி அந்த வழக்களை பின்வாங்கினா நானும் வழக்களை பின்வாங்கி பொதுச்சபைக்கு போறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவராக இருக்கட்டும், பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் என்று. மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊடக பேச்சாளர் தொடர்பாக வினா எழுப்பப்பட்டது. அந்த விடயத்திலே பாராளுமன்ற குழு அதனுடைய பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறது. அவர் பாராளுமன்ற சம்பந்தமான விடயங்களை அவர் கையாள்வார். மற்றும்படி கட்சியினுடைய பேச்சாளராக ஏற்கனவே திரு எம். ஏ. சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவர் தொடர்ந்தும் கட்சியினுடைய பேச்சாளராக தொடர்வார் என்று இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும், கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடைப்பட்ட காலம், அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற சி. வி. கேசவஞானம் ஐயா அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்ப கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார். ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன். அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றார் போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அவர் அந்த வேளையிலே எதிர்ப்பெருவும் தெரிவிக்கவில்லை. இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இது ஒரு விடயம். மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். திரு சிவமோகன் அவர்களை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம். தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டோடு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திரு அரியநேத்திரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை கட்சியில் இருந்து விலக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள், வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை. அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு இன்று தீர்மானம் எடுத்திருக்கிறது.